வணக்கம். பிப்ரவரி 22ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 89 புள்ளிகள் அதிகமாக, அதாவது 0.4% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். கரும்புடைய எஃப்ஆர்பி விலையை அரசு உயர்த்தி இருக்கிறாங்க. 2024-25 சீசனுக்கானது அக்டோபர் மாதத்தில் துவங்கும். எஃப்ஆர்பி அப்படின்றது ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் பிரைஸ். நமக்கு தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. அதாவது எவ்வளவு உயர்த்தி இருக்கிறாங்க? 25 ரூபாய். இப்போ ஒரு குவிண்டாலுக்கு 340 ரூபாயாக அறிவிச்சிருக்காங்க. 2024-25 சீசன். இப்போ இருக்கக்கூடிய சீசனுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 8% உயர்த்தி இருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து கிடைத்த தகவல். புழுங்கல் அரிசியுடைய ஏற்றுமதி வரி 20% ஆகஸ்ட் மாதத்தில் கொண்டு வந்திருந்தாங்க அரசு. அது இப்போ மறுபடியும் நீட்டிச்சிருக்கிறாங்க. தேதி அறிவிக்காமல் நீட்டிச்சிருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது மார்ச் மாதம் வரைக்கும்ன்றது இப்போ தேதி அறிவிக்காமல் நீட்டிப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். உள்ளூரில் விலை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இதை அறிமுகம் செய்திருந்தாங்க போன வருடம் ஆகஸ்ட் மாதத்தில். இப்போ அதை நீட்டிச்சிருக்கிறாங்க தேதி அறிவிக்காம. எக்ஸிகாம் டெலி சிஸ்டம்ஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜர் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் இப்போ விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் 135 ரூபாய், அப்பர் பேண்ட் 142 ரூபாய். ஒட்டுமொத்தமாக 428 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி இந்த ஐபிஓ வழியாக. ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது? 27ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? 29ஆம் தேதி. பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓ குறித்தான அப்டேட். என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? 162 ரூபாய் லோவர் பேண்ட், 171 ரூபாய் அப்பர் பேண்ட். பிப்ரவரி 27ஆம் தேதி ஓப்பன் ஆவதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இந்த பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் செக்டரை சார்ந்த ஒரு நிறுவனம். பைஜூஸ் குறித்தான அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லுக் அவுட் சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்க பைஜூஸ் உடைய தலைவர் திரு ரவீந்திரனுக்கு. அதாவது அவர் இந்த நாட்டை விட்டு வெளியே போகாமல் இருப்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிக்கேர் கம்பெனிக்கு பிரபுதாஸ் லீலாதர் பை ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1350 1500 ரூபாய் ஒரு ஷேருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். வேதாந்தாவுடைய கம்பெனி தான் இந்துஸ்தான் ஜிங்க். டிமர்ஜருக்கான அப்டேட். அவங்க ஒரு குழு அமைச்சிருந்தாங்க டிமர்ஜர் குறித்து முடிவெடுப்பதற்கு, பரிந்துரை வழங்குவதற்கு. இப்போ என்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்கன்னா 2 யூனிட்ஸை டிமர்ஜர் பண்ணலாம்ன்ற பரிந்துரை அந்த குழு வழங்கி இருக்கிறாங்க. ஒன்று ஜிங்க் அல்லது லெட், இரண்டாவது சில்வர். முன்ன அவங்க 3 கம்பெனிகள்லாம் டிமர்ஜர் பண்ணலான்ற ஒரு எண்ணம் வைத்திருந்தாங்க. ஜிங்க் அல்லது லெட், அப்புறம் சில்வர், அப்புறம் ரீசைக்ளிங் பிசினஸ் 3ஆக பிரிக்கலாம்னு. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற அந்த பரிந்துரை, குழு கொடுத்துருக்கிற பரிந்துரை 2ஆக ஸ்பிளிட் பண்ணலாம் அல்லது 2வது டிமர்ஜ் பண்ணலான்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சிருக்காங்க. 1151 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி இந்த ரைட்ஸ் இஷ்யூ வழியாக. 52 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக வழங்க இருக்கிறாங்க. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? ஒரு ஷேருக்கு 22 ரூபாய். நேற்று க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 32% தள்ளுபடியில் நிர்ணயித்திருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 27. என்ன ரேஷியோவில் வழங்குறாங்க? ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வழங்கப்படும் 4 ஷேர்ஸ் வைத்திருந்தா எப்போ ஓப்பன் ஆகுது ரைட்ஸ் இஷ்யூ? மார்ச் 6ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? மார்ச் 20ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூ குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பெரும்பாலும் ரைட்ஸ் இஷ்யூ கம்பெனி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு குறைந்த விலைக்கு ஷேர்ஸை வழங்குவாங்க. ஷேர்ஸை வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். செய்ய தவறிட்டோம் அப்படின்னா நம்ம நஷ்டத்தில் இருப்போம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சாலாசார் டெக்னோ இன்ஜினியரிங் குறித்து என்டிடிவியிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். மோனோபோல்ஸ் உற்பத்தி செய்வதற்கும் சப்ளை செய்வதற்கான ஆர்டர் அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. 200 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க கம்பெனி. யுரேகா ஃபோர்ப்ஸில் ஒரு பெரிய டீல் இன்னைக்கு நடந்திருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். இன்னைக்கு காலையில் வீடியோ, நேற்று நைட் வீடியோ நம்ம செய்தி பார்த்ததுங்க. யுரேகா ஃபோர்ப்ஸுடைய ப்ரொமோட்டர் ஒருவர் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சிஎன்பிசி டிவி 18 இப்போ அந்த பிளாக் டீலை உறுதி செய்திருக்காங்க. ஆனால் யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்காங்கிறது உறுதி செய்யல. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 975 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டிரான்சாக்ஷன் நடந்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். அதாவது 1.79 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் அல்லது 9.3% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க.
பேடிஎம் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கோல்ட்மேன் சாக்ஸ் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பேடிஎம்க்கு. அவங்க டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது ₹860, இப்போ $450 குறைச்சிருக்கிறாங்க. கிரார் அண்ட் வேல் கம்பெனியுடைய ஷேர்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. February 26 போனஸ் குறித்து முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. ஐடிசி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், பிரதாப் ஸ்நாக்ஸில் 47% ஸ்டேக் ஐடிசி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. பிரதாப் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 13% அதிகரித்தது. பிரதாப் ஸ்நாக்ஸ் கைவசம் தான் எல்லோ டைமண்ட் சிப்ஸ் என்ற பிராண்டை வைத்திருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி பிரபல நிறுவனமான ஹல்திராம்ஸ் பிரதாப் ஸ்நாக்ஸை வாங்குவதற்கான வாய்ப்பு இருந்தது. அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்ததும் அது கீழே விழுந்துருச்சு போல தெரியுதுங்க. அதனால தான் இப்போ ஐடிசி உள்ள வராங்க. ஐடிசி பிரதாப் ஸ்நாக்ஸில் 47% வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் குறித்து சிஎல்எஸ் என்ன சொல்லியிருக்காங்க, சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், அவங்க 3 கம்பெனிகளுக்கும் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. 2 மாதத்திற்கு முன்னாடி தான் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3 கம்பெனிகள் ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசிக்கு டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க சிஎல்எஸ்ஏ. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுக்கு அப்பலட் ட்ரிபியூனல் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. டாக்ஸ் குறித்தான அவங்க மேல்முறையீடு செய்திருக்காங்க போல தெரியுது. இப்போ என்ன ஆர்டர் வந்திருக்குன்னா, டாக்ஸ் கட்டியாக வேண்டியதுக்கு ₹35 லட்சம். அதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட்டும் பெனால்ட்டியும் போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ₹23 லட்சம், பெனால்ட்டி ₹35 லட்சம் போட்டிருக்காங்க அப்பலட் ட்ரிபியூனல். சுந்தரம் கிளேட்டன் கம்பெனியுடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. February 19 அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 5%லிருந்து 5.5% உயர்த்தியிருக்கிறாங்க. ஷில்பா மெடிகேர் குறித்து மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் தொடர்ச்சியாக 8வது நாள் இன்னைக்கு கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருப்பதாக மின்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனந்த் ரத்தி ஷில்பா மெடிகேரை ஸ்டாக் ஆஃப் த மந்தாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. மேலும் 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக அவங்க கருதுறாங்க. என்ன டார்கெட் விலை கொடுத்திருக்காங்க, ₹530, ஸ்டாப் லாஸ் ₹400 பரிந்துரை கொடுத்திருக்காங்க ஆனந்த் ரத்தி. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. எஸ்பிஐ கிட்ட இருந்து ₹110 கோடி டேர்ம் லோன். இதை வைத்துக்கொண்டு கம்பெனி என்ன செய்ய போறாங்க, இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆலையை அமைக்க இருக்கிறாங்க ஹைதராபாத்ல. அதற்கு பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில. சிஎன்சிஸ் டெக் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஃபியூக்ரோ யுஎஸ்ஏ லேண்ட் இங்கிட்ட இருந்து. அதோடைய மதிப்பு ₹5.3 கோடி. ஸ்பைஸ் ஜெட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மேலும் ₹316 கோடி முதலீடு உள்ள வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் ஒட்டுமொத்தமாக இப்போ ₹1060 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாக ஸ்பைஸ் ஜெட். ருஷில் டெக்கர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. யாருடன், மோடாலா பேனல்ஸ் அண்ட் போர்ட்ஸுடன் தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. எதற்காக, பிளைவுட் மற்றும் அதை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்கிறாங்க ருஷில் டெக்கர். ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய நிறுவனர் வி ஜெகநாதன் புது இன்சூரன்ஸ் கம்பெனியை துவங்குற முன்னே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். அது குறித்தான அப்டேட் இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் என்ன கிடைச்சிருக்கு, கேலக்ஸி ஹெல்த் அப்படின்ற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை துவங்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறாரு. அதற்கான உரிமத்திற்கான விண்ணப்பம் செய்திருக்கிறாரு IRDAI கிட்ட இருந்து. இப்போ மேலும் என்ன அப்டேட்னா, ஒரு டிவிஎஸ் குரூப்புடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு. டிவிஎஸ் குரூப் பணத்தை உள்ள கொண்டு வருவாங்க ஈக்விட்டி பேசிஸில் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. வி ஜெகநாதன் ஸ்டார் ஹெல்த் கம்பெனியில் இப்போ ஸ்டேக் வைத்திருக்கிறாருன்றதை செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய பேர் இடம் பிடிக்கல. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் இந்த குவார்டர், டிசம்பர் குவார்டர் முடிவில் பார்க்கும்போது அவருடைய பேர் இல்லை. கடைசி அவருடைய பேர் எப்போ இருந்ததுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது போன வருடம் மார்ச் மாத இறுதியில் அவருடைய பேர் இருந்தது. கிட்டத்தட்ட 1% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாரு. ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எப்போ நம்ம பேர் இடம் பிடிக்கும் அப்படின்னா 1% அல்லது அதற்கு மேலே அந்த கம்பெனியில் நம்ம ஸ்டேக் வைத்திருந்தோம்னா நம்ம பேர் அதில் இருக்கும். ஸோ அவருடைய பேர் இல்லை. ஸோ முற்றிலுமாக விற்பனை செய்திருக்கலாம் அல்லது 1% குறைவாக வைத்திருக்கலாம். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.